அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் உள்ளன. அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் லாபஸ்தானத்திலிருந்து மாறி விரயஸ்தானமாகிய 12 ஏப்ரல் 14 முதல் உச்சம் பெறுவதால் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானமாகிய 12 உச்சம் பெறுவது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பொன்னான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் ஏப்ரல் 14 முதல் ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரிக்கக்கூடிய வேலை என்பது முதலும் முடிவுமான சூரியன் உச்சம் பெற்றிருப்பது இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் சூரியன் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதமான பணிகளில் மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வெளிப்படுத்த போகிறார். அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில அலைச்சல் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்குமான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது. அது மட்டுமல்லாது பொதுவாக சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. மற்ற இடங்கள்ல நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க சூரியன். பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக அனைத்து விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் சூரிய திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று புதன் புக்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். சூரியனை பொறுத்தவரைக்கும் சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் பகை கிரகமாக சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கிறாருங்க. இந்த 4 கிரகநிலைகளும் சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக தான் உள்ளார். பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிக சிறப்பாக தனது பகை கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் தன்னை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிகவும் அபரிவிதமாக பெற்றுத்தருவார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த ஏனென்றால் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் உட்பட ஆளுமை மிகுந்த பதவிகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை பெற்று தருவாருங்க. அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அவற்றில் மனமுடைந்து போகாமல் மீண்டு எழுந்து மிக பெரிய அளவு வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் சூரியனின் உச்சம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. பொதுவாக சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள்,
எதை எடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இதுவரை சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நலமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் அலைச்சல் இல்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சுப நிகழ்வுகள்ல சந்திக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை நகர்த்தெறியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஒளி கதிர்கள் எப்படி இருளையும் குளிர்ந்த சூழ்நிலையையும் மாற்றுகிறதோ அதே போன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராக பார்க்க முடியாது சூரியனை. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த விரய செலவுகளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சூரியனுடைய சப்தம பார்வை ரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6 பதிகிறது. 6ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள், மறைமுக தொல்லைகள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள் உட்பட பலவற்றை முறியடித்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் எழுதக்கூடிய தலைவிதியாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடைகள், தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் ஏற்படுகிறது. ஆனால் அந்த அலைச்சல்கள் புதிய வாய்ப்புகளையும் ஆர்டர்களையும் நிறைந்து பெறுவதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வழிவகை செய்கின்றன. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான தருணமாக அமைய போகிறது. உங்களது அலைச்சலிற்கும் உழைப்பிற்கும் ஏற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு என்பதை முதலும் முடிவுமான சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட அசூர வளர்ச்சி பெறுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில பாதிப்புகளை ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சூரியன் ஒரே விரயத்தில் இருப்பதால் விளைச்சல் அதிகரித்தாலும் கூட மனநிறைவு பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் உங்களுடைய வாழ்வில் தினம் தினம் புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். எனவே அனைத்தையும் சுறுசுறுப்பாக செய்து முடித்து உச்சபட்ச வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் கிட்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.